ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சமாக உள்ளிவடை செஞ்சுருந்தேன். இந்த உள்ளிவடைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. நான் படித்தது வந்து ஒரு சிஸ்டர்ஸ் கான்வெண்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவோம். இப்போ ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது பேரண்ட்ஸ் வந்து பஸ்ஸில் வந்து நம்மளை வச்சு விடுவாங்க. இறங்கின உடனே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. இப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே வந்து என்னோடய ஸ்கூலுக்கும் பஸ் எங்களை இறக்கி விடுற இடத்துக்கும் கொஞ்சம் தூரம் கேப் இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து நாங்கள் நடந்து தான் போவோம். அந்த மாதிரி நடந்து போகும்போது ஒரு சின்ன கடை, ஒரு கேரளா கடை அது. அங்கே வந்து இந்த உள்ளிவடை வந்து குட்டி குட்டியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 5 ரூபா கொடுத்தாலே நிறைய கிடைக்கும். அதை போய் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். அப்போயுமே நாங்கள் லைனில் தான் ஸ்கூலுக்கு போவோம். லைனாக எல்லோரும் 1 by 1 லைனாக நின்று தான் ஒரு ஓரமாக ஸ்கூல் போவோம். இருந்தாலும் அந்த கேப்பில் போய் நானும் என் ஃப்ரெண்டும் அதை வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்கூல்லேருந்து கேட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான். நம்ம கேட் வழியில் காசு கொடுத்தா கூட நம்ம வடை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் லஞ்ச் பிரேக்கில் நான் என்ன பண்ணேன்னா 5 ரூபி கொண்டு போய் அந்த வடையை நான் வாங்கிட்டேன். நான் வாங்கும் போது கரெக்டாக என்னோடய ஸ்கூல் கொரஸ்பாண்டிங் மதர் வந்து பார்த்துட்டாங்க. இவ்வளோ பெரிய கிரவுண்டில் அவங்க என்னை எங்கேருந்து பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் வசமாக நான் லாக் ஆகிட்டேன். சின்ன கேப்பில் நான் வடை வாங்கினது அவ்வளோ பெரிய கிரவுண்டில் என்னை கண்டுபிடிச்சது எப்படின்னு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.